நல்ல ஒரு வெயிலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபுட்டு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊற வச்ச அந்த பழைய சாதம் தான். நைட்டே வந்து மீதமான அந்த சாப்பாட்டில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சு அடுத்த நாள் காலையில் அதை எடுத்து கூடவே கொஞ்சம் தயிர் உப்பெல்லாம் சேர்த்திட்டு, சிறுதானியங்களில் நம்ம ஏதாவது இந்த சுண்டல், பாசிப்பயிறு இந்த மாதிரி முளைக்கட்டி வச்சுருந்தா அதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு, கூடவே ஏதாவது உங்ககிட்ட இருக்கிற மாதுளம்பழம் இல்லைன்னா இந்த திராட்சை பழம் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னால் அதையும் கூட போட்டுட்டு, கூட ஒரு சின்ன வெங்காயமோ எடுத்து சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வெயிலுக்கு உண்மையாலுமே ரொம்ப நல்ல ஒரு கூழ் கிடைக்கும். அதே சமயம் இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஃபுட்டு. வெயில் காலத்தில் மட்டும்தான் இதை நம்ம அதிகப்படியாக சாப்பிட முடியும். ஸோ இந்த வாய்ப்பை வந்து சம்மரில் நீங்கள் பயன்படுத்தி உங்கள் உடம்பையும் பாதுகாக்கலாம், உங்கள் உடம்பு ஒரு நல்லா கூல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப வந்து திருப்தியாகவும் இருக்கும், வயிறே அப்படி ஒரு கூலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப வெந்தயம் கூட நீங்கள் முளைக்கட்டி கூட சேர்த்துக்கிறதுனா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் எதாவது ஊற வச்சுருந்திங்கன்னா அதை கூட லைட்டாக போட்டுக்கலாம் இதில். அந்த மாதிரி ரொம்ப ஹீட் பாடியாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஃபுட்டு சாப்பிடும்போது ரொம்ப பேலன்ஸ்டாக வைக்கும், அந்த ஹீட் இல்லாமல் பார்த்துக்கும். நாள் முழுக்க நம்மளை வந்து ஒரு ஆரோக்கியமாக பார்த்துக்கிறதுக்கு, வெயில் காலங்களில் வரக்கூடிய மற்ற பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கும் இந்த ஃபுட் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஃபுட்டுங்க. எப்போவுமே வந்து சம்மரில் இதை தவற விட்டுறாதீங்க. குளிர்காலங்களில் மழை காலங்கள்லாம் நம்ம நினச்சாலும் இந்த மாதிரி சாப்பிட முடியுமா அப்படின்னு தெரியலை. ஏன்னா ரொம்ப குளிராக இருக்கும், சூடாக சாப்பாடு கேட்போம். ஆனால் சம்மரில் மட்டுமே சாப்பிடக்கூடிய ஒரு பெரிய ஒரு சூப்பரான ஃபுட்டு. ஐஸ் பிரியாணின்னு சொன்னாலும் சரி, பழைய சாதம்னு சொன்னாலும் சரி, இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான சாதம் ஃபார் எவர். நன்றி.